ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேனாக்கா, டை. அதாவது ஒவ்வொரு இயற்கை முறையில் நம்ம டை தயாரிக்கிறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் போட்டது வந்து கரிசலாங்கண்ணி டை போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கரிஞ்சீரகம் அண்ட் டீ தூள் ரெண்டும் போட்டு நல்லா ரோஸ்டடு ஸ்மோக், அது நல்லா புகை வரா மாதிரி தீர மாதிரி அது நல்லா வறுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிடணும். நம்ம வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையாக தட்டில் கொட்டி காய வச்சிடணும், ஆற வைக்கணும். நல்லா சூடு போன பிறகு ஆறின பிறகு தான் நம்ம பவுட்ரு பண்ணணும். அப்போ தான் நல்லா நைஸாக பவுட்ராக வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் குவான்டிட்டி, அதாவது கரிஞ்சீரகம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம டீ தூள், எந்த டீ தூள் தான் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டேன். நான் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிவிட்டேன். இதுவே பாருங்கள் நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்குது. ஸோ இதோட இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணணுனாக்கா காஃபி தூள். அது வந்து நம்ம கலர் கொடுக்கும், நமக்கு ஹேருக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது அந்த காஃபி தூள் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு தேவையான இப்போ எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் போட்டிருக்கேன். ப்ரூவே இது சன்ரைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கலந்துக்கலாம். இது நல்ல ஒரு கலரிங் கொடுக்கறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ காஃபி தூள் போட்டு நல்லா கலந்துட்டேன். இது வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு செய்ய முடியாது இல்லையா. ஸோ 2 or 3 days நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்ருப்போம், 2 நாள் 3 நாள் கழித்து குளிச்சுட்ருப்போம் இல்லையா. அப்போ நம்ம டக்குன்னு எடுத்து இது யூஸ் பண்ணிக்க தான் பெட்டராக இருக்கும். அந்த டைமில் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையில் வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூக்கி தலையை கட்டி விட்டுடணும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 1 hour ஊறலாம் தலையில். இது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதில் இயற்கையான பொருள் இது. ஸோ நம்ம செயற்கை டையை விட்டுட்டு நம்ம இயற்கை டைக்கு மாறணும், அதுதான் நமக்கு நல்லது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணணும். தேங்காய் எண்ணெயும் முடி கருமையாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாமே ஒரு இயற்கையான பொருள் இதெல்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.